விநாயகர் வந்து ஆர்வமாக நல்லா ஒரு மரத்து மேலே ஏறி நல்லா ஆடிக்கின்னு விளையாடிக்கின்னு சந்தோஷமாக இருக்கார். அப்போ வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாரு. உட்காரும்போது பெரிய மரம் வந்து அப்படியே அந்த ஆட்டம் கண்டு அப்படியே விழுது. அதுலேருந்து விநாயகர் வந்து தப்பிச்சு கீழே குதிச்சிடுறாரு. இந்த மரத்தை வேரோட இப்படி சாஞ்சது யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ஒரு எலி வந்து அதை கூர்மையான பல்லோட வச்சு கடிச்சுன்னு இருக்குது எல்லாத்தையும். அப்போ வந்து விநாயகர் வந்து கோபம் வந்துடுது விநாயகருக்கு. பல்லால் தானே நீ கடிச்ச, இந்த பல்லால் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்து உனக்கு வந்து இந்த கோடாரி தான், உனக்கு கோடாரியால் உன்னை வெட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி வராரு. அப்போது பயந்துக்குன்னு போயிட்டு எலி வந்து போய் பூந்துக்குது ஒரு வலையில் பூந்துன்னு போது அந்த கோடாரி அவளை துரத்தினே போயிட்டு திருப்பியும் அந்த எலி வந்து இப்போ துரத்தினே போய் வந்து அந்த விநாயகர்கிட்டயே வந்துடுது. விநாயகர் வந்து அப்போவும் வந்து சாபம் விடுறாரு. நீ வந்து இந்த மாதிரி பண்ணதுனால நீ இப்படியாவே இரு, உன்னுடைய இது வந்து மாறாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து எலி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு விநாயகரை கேட்குது, தயவு செஞ்சு மாற்றி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து விநாயகரை வந்து இது பண்ணுறாரு. அப்போது கிருஷ்ணருக்கு வந்து என்னோட வாகனமாக நீ வா, உன்னை நான் வந்து எப்போவுமே வந்து என்னை கூடவே வச்சுக்கணும், நீ எந்த ஊராக போகும்போது நீ ஏற்றிக்கின்னு நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது எலி வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு விநாயகர் எங்கெங்கே ஊருக்கெல்லாம் போகிறாரோ அப்போது கூடவே வந்து எலியும் போகும். எலி மேலே சவாரி பண்ணிட்டு போவார். இதுதாங்க சாபம், எலிக்கு வந்த சாபம். எலி வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஊராக இப்போ வந்து விநாயகரை கூப்பிட்டுக்கின்னு போகும். விநாயகரோட வாகனம் எலி தான் அப்படின்றது, எலிக்கு எப்படி இந்த மாதிரி வந்துச்சுன்றது கதை தான் இதை சொல்லி வந்திருக்குதுங்க. நன்றிங்க, வணக்கம்.